வெரி ஹாப்பி ஆஃப்டர்நூன் டு எவ்ரி ஒன். இனிய மதிய வணக்கம் அனைவருக்கும். உங்கள் அனைவருள்ளும் ஒவ்வொருவருள்ளும் உரையும் இறைவனை வணங்கிக் கொள்கிறேன். தயக்கூர்ந்து என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஸோ ரொம்ப மேமோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. இன்ட்ரோ பண்ண மெசேஜஸ்ஸு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அந்த ஃபுல்லாக இந்த என்னது ரெஸ்யூம் ஃபுல்லாக நான் அனுப்பிச்சதை படித்து என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பேசினது எனக்கே கொஞ்ச நாள் போர் அடிச்சது. சீக்கிரம் நிறுத்திட்டா பரவாயில்லையே அப்படின்னு. ஓகே, ஸோ ஆல் அபவுட் திஸ் first of all I want to express my gratitude to Vishnupriya and because அவங்களோட ஆமாம் ரொம்ப ரொம்ப கம்பல் பண்ணின்னு இல்லை, ரொம்ப அன்பாக லாஸ்ட் இயர்லேருந்தே கூப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் வாங்க மேடம் சரி கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னேன். விஷ்ணுப்ரியாவுக்கு என்னோட நன்றி. அண்ட் டயஸில் விட்டிருக்கும் பிரின்சிபல், டீன் மேம், மற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவானம்மாள் காலேஜ் சீனியர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. உட்கார்ந்துருக்கோம் எல்லாம் என்னுடைய மகன் வயசில் வீட்டிருக்கோம் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள். தேங்க்யூ. ஸோ இந்த ரிலீஜியஸ் ஹார்மனி டேக்கு கூப்பிட போகிறாங்கன்னே தெரியாது. லாஸ்ட் வீக் எதேச்சியாக யூடியூப் ரொம்ப சவுண்டாக இருக்கா, நோந்துக்கலாமா? சரியாக இருக்கா? இஸ் இட் ஆடிபிள்? கிளியராக இருக்கா? ரொம்ப கத்துற மாதிரி இருக்கா? ஓகே தானா? ரைட். ஸோ லாஸ்ட் வீக் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்போது ஒருத்தர் அவரோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இந்து முறைப்படி அழகாக ஹோமெல்லாம் பண்ணார். அது பண்ணி முடிச்சுட்டு அங்கே லோக்கலில் இருக்கிற கிறிஸ்டியன் பீப்புள் சர்ச்லேருந்து பாஸ்டர்ஸை கூப்பிட்டு வீட்டில் ப்ரேயர் பண்ண வைக்கிறாரு. அது முடிஞ்சு கொஞ்சம் நாள் கழிச்சு முஸ்லீம் அந்த குரூப்லேருந்து, இஸ்லாம்லேருந்து, மாஸ்க்லேருந்து அவங்களும் ஓதுறாங்க. இது எல்லாமே அங்கே நடக்குது. முடிச்சுட்டு போகும் பொழுது அங்கே வந்த எல்லா புவர் பீப்புளுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ புவர் பீப்புளுக்கெல்லாம் அம்ப்ரெல்லா இதெல்லாமும் கொடுத்து ரொம்ப ஹானர் பண்ணி அந்த வில்லேஜே மொத்தமாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. நம்ம எல்லாரும் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் நல்லா இருக்குது நமக்கு. அப்போ கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் கல்வி கிடச்சிருச்சு. கல்விங்கிறது நாலேஜ் நமக்கு வெளியிலேருந்து வர்றது. கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. ஞானம் எங்கேருந்து வரும்? உள்ளேருந்து வரணும். பூவுக்கு வாசனை, பிளாஸ்டிக் பூவுக்கு வாசனை சென்ட்டு வெளியிலேருந்து அடிப்போம். நிஜம் பூவுக்கு வாசனை எங்கேருந்து வரும்? உள்ளேருந்து வரும். உள்ளேருந்து வரணும்னா உள்ளே எப்போதும் உள்ளாளாவாக இருக்கணும். உள்ள ஹாப்பியாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோமோ அவ்வளோ நம்மளோட வாசம் இம்ப்ரூவ் ஆகும். ரைட். ஸோ கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. கல்வியும் ஞானமும் நயந்த காலையும் தானமும் தவமும் நயத்தல் அரிதுன்னு போட்டோமா. ஔவையார் மாதிரி ஒரு பெரிய ஔவையார், திருவள்ளுவர், நம்ம ஆளுங்கள்லாம் என்ன ஒரு இன்டெலிஜென்ட் தெரியுமா? அது என்ன ஞானமும் கல்வியும் போட்டாங்க. அடுத்த தானமும் தவமும்னு போட்டாங்க. தவம் இன்னர் பியூரிட்டி, தானம் அவுட்டர் பியூரிட்டி. நீங்கள் தானம் ஒரு புடவை எடுத்து கொடுக்குறீங்க, ஒரு சாப்பாடு எடுத்து கொடுக்குறீங்க, இது வேணான்னு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அது மேலே இருக்கிற அட்டாச்மெண்ட் போனால் தான் நீங்கள் கொடுக்க முடியும். இதை எடுத்து கொடுனா எனக்கு இது அப்படின்னு சொல்கிறோன்னா we are holding attachment towards that commodity இல்லையா? அப்போது நம்மளுக்கு அது மேலே பற்று இல்லைன்னா தான் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் பற்று இல்லாமல் கொடுக்க என்ன ஆகும்? உங்களுக்கு அவுட்டர் பியூரிட்டி வருங்க. சேரிட்டி வரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பற்று இல்லாமல் இருந்தால் தான் கொடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறாங்க தானமும் தவமும். அது என்ன அடுத்து தவம் சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்திங்கன்னா பால்காரனுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், ஐயோ ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கிறேனே, இப்போ அவள் வேறு இப்போ வந்துடுவாளே, நைட்டு இந்த சினிமா போகலான்னு எல்லாம் அப்போ தான் வருவாங்க. நம்ம வாங்கின பணம், கொடுத்த பணம், கடன், அது இது, நேற்று பேசுனது, முந்தா நாள் நடந்த சண்டை, அப்படியே செம டிராஃபிக் ஜாமு.
எங்கேருந்து உட்காந்து தியானம் பண்ணுறது? அப்போது மெல்ல மெல்ல அதெல்லாம் வேடிக்கை பார்த்து 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 டெய்லி உட்காந்து நான்லாம் ஃபஸ்ட்டு போய் 20 years பேக் மெடிடேஷன் கிளாஸ் போய் உட்காந்தேன். நான் அப்படியே வாழ்க வளமுடன் ஆரம்பிப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தவம் தொடங்கட்டும்பாங்க. டூர் கிளம்பிடுவேன். அப்படியே ஒரு சுற்றி எல்லாம் பண்ணி தவம் நிறைய பெறுகிறது, வாழ்க வளமுடன். அப்போ தான் நானே வந்துவாங்க. அரை மணி நேரம் எங்கடா இருந்தேன் அப்படின்னா அது மாட்டும் தெருப்பொறிக்கி இருக்கும், அவ்வளோ நாடி அது. ஏன்னா இந்த மனசுக்கு ரொம்ப பிடிச்சது எது? ஊர் சுற்றுறது, தெருப்பொறுக்கிறது, மரத்துக்கு மரம் தாவறது, அதுதான் அதுக்கு பிடிக்கும். அதுக்கு சும்மா இருன்னா அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் எனக்கு ஐயோ நானால் போய் அங்கே உட்காருவேன், ரொம்ப நல்ல மாதிரி. ஆனால் உட்காந்துப்பேன், கண்ணை முடிப்பேன், யார் உள்ளே வந்து பார்க்குறான் நான் எங்கே போனேன்னு? யாருமே பார்க்க முடியாது. அப்புறம் தான் உட்காந்து என்னடா அது காலங்காலமாக உட்காந்து பண்ணிகிட்ருக்குறோம், ஊரே சுற்றிட்டு வந்துட்டுருக்குறோமே அப்படின்னு நானே என் மேலே நூடுல்ஸ் ஆனப்புறம் தான் இன்னொரு குரு வேறு ரூட்டெல்லாம் சொல்லி கொடுத்து தாட்லெஸ்ஸாக எப்படி இருக்கிறது. கடலில் அலை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் கடலில் அலையே இல்லாத இடம் ஒன்று உண்டு தானே? எது அது? ஆழ்கடல். அங்கே அலையே கிடையாது. அது மாதிரி நம்மளுக்குள்ளேயும் ஒரு ஸ்டேட் இருக்குது. அப்படியே அந்த தாட்ஸில் முக்கியத்துவம் கொடுக்காமல் அன்வைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம். ஸோ எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த தவம் ஏன் அவங்க அங்கே சொன்னாங்க, தானமும் தவமும் நயத்தல் அறிதுன்னா, அந்த தவம் பண்ணணுன்னா நீங்கள் உள்ளே பிடிச்சிட்ருக்கிற டிராஃபிக் ஜாம்லேருந்து டிட்டாச் ஆகிட்டு, பையனுக்கு கல்யாணம் ஆகலை, பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, அது ஏதோ ஓடும்ல, அவருக்கு தன்மைக்கேற்ப ஓடும். ஓகே, ஸோ அது எல்லாத்துலேருந்து அன்வைண்டு பண்ணிவிட்டு அப்படியே அந்த டெப்த்துக்கு போகிறனா அந்த தவம் கிடைக்கிறது அப்படி ஈஸி இல்லை அப்படின்றாங்க அம்மா. அப்புறம் சொன்னாங்க, தானமும் தவமும் நயந்த காலையும் வானவர் நாடு வழி திறந்திடுமேட்டாங்க. இது 2 மட்டும் உனக்கு வந்துட்டோம். அப்புறம் அண்டா காக்கசம் அபு காக்கசும் திறந்துடு சிசேம்னு அலிபாபாவை 40 திருடர்கள் படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் ஓப்பன் அப் ஆகிடும். பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசும், எல்லாத்தையும் சொல்லும். இப்போ இந்த ரிலீஜியஸ் ஹார்மனி டேக்கு வரப்போகிறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் இந்த ரிலீஜன்லாம் இணைஞ்சி ஒருத்தர் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை நான் பார்க்குறேன் நான். ஓகே, பரவாயில்லையே, எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த 2 நாளில் விஷ்ணுபிரியா கூப்பிட்டு ரிலீஜியஸ் ஹார்மோனியஸ் டேக்கு வாங்க நீங்கள் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இன்னும் அப்படியே நான் நினைக்கிறேன், நான் இப்போ தான் நம்ம அதை பார்த்தோம் நம்ம. அதனால் பேசிடாது இருப்பீரேல் ஈசன் பேசுமே. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சைலன்ஸ் அப்சர்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ கேன் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட். சரி, ஷார்ட்டாக, ஏன்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு டைம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. 1/2 hour 15 minutes 20 minutes அப்புறம் 25 மெல்ல கேட்டு 30 வாங்கியிருக்கிறேன். ஸோ எவ்வளோ இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் முக்கியமாக உங்களுக்கு என்னென்ன நச்சுன்னு நான் மண்டையில் குட்டுற மாதிரி இல்லாமல், வலிக்கிற மாதிரி இல்லாமல், ஆனால் நச்சுன்னு உள்ளே ஏற்றிருந்தோம். அந்த மாதிரி சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள்லாம் வருங்கால தூண்கள். ஓகே, நாங்கள்லாம் இன்னும் அப்படியே ஒரு 10 வருஷத்தில் மெல்ல நவுந்துருவோம். அப்புறம் நீங்கள் தான் இங்கெல்லாம் வரப்போகிறீங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ஓகே, இந்த ரிலீஜன்ற ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் ஏமாண்டா கண்டுபிடிச்சாங்க. அந்த ரிலீஜன் பேரால் எவ்வளோ சண்டை வருது அப்படின்னு நினைப்போம். ஆனால் சண்டை போடுறதுக்காக இவங்க ரிலீஜன் கண்டுபிடிச்சாங்கன்னா கிடையவே கிடையாது. ரிலீஜன் ஒரே காரணம் என்ன? மனதை பண்படுத்துவதற்காக. மனதை இதமாக கொண்டவனே மனிதன். ஸோ எல்லா ப்ராக்டிஸஸும் எதுக்கு வந்ததுன்னா, மைண்டை பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்தது. எங்கேயாவது எந்த மதத்துலையாவது போய் 2 பேரை கொண்டுட்டு வான்னு சொல்கிறாங்களான்னா கிடையாது. அப்படிலாம் யாருமே சொல்ல, யாரையும் ஹர்ட் பண்ண எந்த மதமும் சொல்லி கொடுக்கல, யாரோடையும் சண்டை போட எந்த ஃபவுண்டரும் சொல்லி கொடுக்கல. திருப்பி அவங்க சொல்லி கொடுக்கறது என்னது? அன்பாக இருங்க, கருணையோடு இருங்க, அன்பும் கருணையுமா இருங்க, அடுத்தவங்களுக்கு உதவுங்க. இதை தான் எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம மைண்டுக்கு அனாலிட்டிக்கல் மைண்டு இல்லை நம்மளது. அதனால் நிறையா பிரித்து பார்க்குற இது வந்துடும். அது வரும்பொழுது தான் இந்த ஃபைட்டெல்லாம் உருவாகுதே வழிய. அவங்க ஒரு பியூட்டிஃபுல்லாக மெசேஜ் சொன்னாங்களா, அந்த வயசானவர் விழுந்தப்போ எல்லாரும் போய் ஹெல்ப் பண்ணாங்கன்னு. உண்மையிலே அதுதான் நம்மளோட நிலைப்பாடே.
ஆனால் எங்கேயோ பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறோம். அந்த பிரிவினை வரும் பொழுது, ஒரு சந்தேகம்னு உங்கள் மனசில் வரும் பொழுதே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரேக் ஆகும். லவ் பிரேக்கப்பு எல்லாம் எதில் வருதுங்கிறீங்க? டவுட்டில் தான். வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. அந்த 2 படுறது என்னென்ன, நமக்குள்ளேயே நம்ம டிவைட் ஆகும். நம்மளுக்குள்ளேயே நம்ம அந்நியனாகவும் அம்பியாகவும் ஆகும்போது என்ன ஆகிறோம்? ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆகிடுறோம். ஸோ எல்லா ரிலீஜனும் இங்கே வந்தது டு கிவ் யூனிட்டி இன் ஹியூமனிட்டி தான். ரொம்ப அழகாக அந்த விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. ஸோ இது இன்னும் கோர்வையாக நம்ம மனசில் வச்சு பார்க்கலாம். இஃப் பியூரிட்டி ஆஃப் ஹியூமனிட்டி ஹேப்பன்ஸ், then unity is very much possible. If there is unity, then surely divinity will manifest, then there can be no enmity. Very simple. இந்த மாதிரி பேசுகிறவங்க இப்படி ஒரு கேப் கொடுக்கணும்னா கொடுத்தாலே நீங்கள் கை தட்டணும்னு அர்த்தம். தட்டுங்க, தூக்கம் கலைஞ்சிரும். கொஞ்சம் நல்லா தட்டலாமா? தட்டலாம். வெரி குட். ஸோ purity in humanity leads to divinity. divinity வந்துருச்சு அப்படின்னாக்கா அங்கே எனிமிட்டி இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த எங்கெங்கெல்லாம் எனிமிட்டி இருக்கோ அங்கே டிவினிட்டி இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாக ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், ரிலீஜனையும் சயின்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகே. வெறும் ஆன்மீகம் இல்லாத விஞ்ஞானம் குருடு மாதிரி, விஞ்ஞானம் இல்லாத ஆன்மீகம் முடவன் நொண்டி மாதிரின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே விஷயத்த தான் சொல்லுது. ரெண்டுமே ஒன்று தான் ஆக்சுவலி. ரிலீஜன் அண்ட் சயின்ஸு ரெண்டுத்தையும். சரி, எனக்கு கிறிஸ்டியானிட்டியில் பெரிய மீன்ஸ் ரிச்சுவல்ஸ் பற்றி கிறிஸ்டியானிட்டிலையும் முஸ்லீம் இதுலேயோ ரிச்சுவல்ஸ் மற்ற இதில் தெரியாது. பட் ஹிந்துயிசமில் பண்ணுற ரிச்சுவல் பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம நினைப்போம் இந்த பாலை எதுக்குமா ஊற்றுறாங்க, இந்த சந்தனத்தை இவ்வளோ ஊற்றுறாங்க, இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம். ஆனால் நம்ம எப்பயாவது சினிமா பார்க்கும்போது, ஐயோ இப்படி சண்டை போடுறேன்னு பேரில் இத்தனை காரை பற்ற வைக்கிறானுங்களே, இவ்வளோ ட்ரெஸ்ஸு வகையாக ஒரு 100 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, 100 பேருக்கு ஜிகு ஜிகுன்னு ஒரு ட்ரெஸ்ஸு இவ்வளோ செலவு பண்ணாங்களேன்னு என்னைக்கா கேட்டோமா? கேட்க மாட்டோம். 300 500 டிக்கெட்டு பிளாக்கில் வாங்கிட்டு போகிறோமே, செலவு பண்ணுறோமே, கேட்க மாட்டோம். ஆனால் சாமி தலையில் ஊற்றுற பாலுக்கும் தண்ணீர் கேள்வி கேட்டுட்ருப்போம். அதோட கான்செப்ட் என்னன்னு விட்டுருவோம். நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பசியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை, ஜூஸ் வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கையில் காசு இல்லை. ஆனால் வேறு யாரோ ஒருத்தர் குடிக்கிறார். அதை பார்த்தோன்னே நாக்கில் ஜொல்லு வருதா? வருது. நல்ல பசியில் இருக்கும்போது எங்கேயோ ஒரு பிரியாணி வாசனை வருது, இருக்கா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குற கேட்குற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஒரு கெமிக்கல் சேஞ்சஸை உள்ளே ஏற்படுத்துது. இப்போ வரலாம், கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, எங்கே ஊற்றுறாங்க? தலையில் ஊற்றுறாங்க தண்ணியை. அங்கே ஊற்றும்போது நீங்கள் எப்படி அங்கே ஊற்றுறாங்கன்னு பார்க்கக்கூடாது, உங்களுக்கே ஊற்றுற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு தான். உங்களுக்கே பால் ஊற்றுறாங்க, உங்கள் தலையில் தான் அந்த பன்னீர் ஊற்றுற மாதிரி உங்களை அறியாமலே நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. இது ஒரு சயின்ஸு. எத் பாவம் தத் பவதி அப்படிங்குது கீதை. உன்னோட பாவம் எப்படி இருக்குதோ அப்படியே நீ அனுபவிப்பேன்னு. ஓகே. நம்மளோட கண்ட்ரி இருக்குல்ல, நம்மளோட இந்தியா, நம்மளோட பாரத், இந்த பாரத் இல்லைன்னா the whole world is gone. தெரியுமா உங்களுக்கு? ஹோல் வேர்ல்டுக்கு சோல் எது தெரியுமா? நம்மளோட கண்ட்ரி தான். ஏன் பாரத்னு வச்சாங்க? பாவம், ராகம், தாளம் 3 சேர்ந்து தான் பாரத். பாவம் இஸ் கனெக்டட் வித் ஹார்ட், ராகம் இஸ் கனெக்டட் வித் த ரைட் பிரெயின், தாளம் இஸ் கனெக்டட் வித் த லெஃப்ட் பிரெயின். ஹார்ட், லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் 3ம் கனெக்டடாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு கண்ட்ரி தான் பாரத். தட்டுங்களேன் பாரத்துக்கு தட்டு. ஸோ இந்த யூனிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஏன் வச்சாங்க, ஏன் மணி அடிக்கிற சவுண்டை கொடுத்தாங்க, ஏன் தீபாரதனை காட்டுறாங்க, ஏன் வத்தி வைக்கிறாங்க, எல்லாமே 5 சென்சஸோட கனெக்டிவிட்டி கொடுக்க தான். அந்த எதையோ வளரிக்கிட்டு இருப்போம், ஏதோ பேசிகிட்டு இருப்போம், ரீல்ஸில் எதையோ பார்த்துக்கிட்டு இருப்போம்,
எவன் தலையிலையோ எவனோ எதையோ கொட்டுவான், அதை பற்றி இன்னும் சிரிச்சிட்டு இருப்போம். ஒரு கணவனை மதிக்காமல் ஒய்ஃப் வந்து தோசை எங்கேன்னு தூக்கி போடுவான், அதை பார்த்து நமக்கு ஒரே சிரிப்பான். தட்டில் எப்படி வாங்குவான், அதை பார்த்து நம்ம சிரிச்சிட்டு இருப்போம். என்ன பார்த்து கற்றுக்குறோம் நம்ம? என்னெல்லாம் நம்ம அந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நான் பார்க்கும்போது வருமா வராதானா? வரும் தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? வேண்டான்னு தள்ள தெரியணும்ல. நம்மளுக்கு யாராவது உருப்படியாக ஏதோ பேசும்போது அதை தள்ளிடுவோம். ஸோ நம்ம சென்சஸ் வழியாக நம்ம என்ன ஃபுட்டு நம்மளுக்குள்ளே கொடுத்துட்ருக்கோன்னே நமக்கு தெரியலல்ல. அப்போ இந்த மணி அடிக்கிற சவுண்ட் இருக்குல்ல, அந்த நாதம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை. நான் வீணை வாசிக்கும் பொழுது ஸ்வரம் கம்பியில் செட் பண்ணும்பொழுது, ஸ்ட்ரிங்கில் செட் பண்ணும்போது ஆப் ஒன்று இருக்குது, ஸ்ருதி ஆப்பு. அதை ஆன் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணும்போது ஷார்ப்பு செட் பண்ணுங்கன்னு மேம் எங்கேன்னு சொன்னாங்கன்னா, நான் இங்கே தட்டும் பொழுது ஒரு தட்டுக்கும் நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ண அந்த ஆப்பில் இருக்கிற முள் டிக்கு எஃப்க்கு ஒரு சின்ன இது தான், அசைவு தான். அங்கே அவ்வளோ அந்த ஆப் சென்சிட்டைஸ் பண்ணது பாருங்கள். அந்த ஷார்ப்பு கொண்டு வர வரைக்கும் அது டிஎஃப் அங்கேயும் இங்கேயும் போகும். நான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண அந்த முள் இப்படி என்ன நான் அதுலேருந்து போனேன். அப்போ நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையும் இங்கே பதிவாகுது இல்லை. நம்ம சொல்கிற ஒரு வார்த்தையும் இங்கே வைப்ரேட் ஆகுது. இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்ப்ரெட்டிங் அது போய் ரீச் ஆகுது எல்லாருக்குமே. நீங்கள் நான் நினச்சா யாருக்கு தெரியும்லாம் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. யாருக்கு தெரிய போகுது நான் நினைக்கிறது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதனால தான் எம்ஜிஆர் அப்பே பண்ணார், யாரும் அறியாமல் செய்யும் தவறென்று ஏமாற்றும் நினைப்பை மாற்றுங்கள், ஒன்றில் ஒன்றாய் எங்கும் உள்ளானவனே அறிவான், எல்லாம் காலம் பார்த்து நேரம் பார்த்து அவனே தீர்ப்பு சொல்வான். ஓகே. ரைட். ஸோ யாருக்கும் தெரியாதுன்னு தயவுசெய்து எதுவுமே நினைக்காது. நம்ம நினைக்கும் போதே முதல்ல நமக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியல நான் போய் சொல்லியிருக்கேன்னு, எனக்கு தெரியல நான் ஏமாத்துறேன்னு. முதல் களவாணி நான் தானே நானே கண்டுபிடிச்சிருவேன். இங்கெல்லாம் அசைஞ்சுது எத்தாப்ல அவன் எப்படி அந்த வார்த்தையை பேசலாம்? அங்கேருந்து வந்துச்சு இல்லை, இங்கேருந்து ஒன்று போகாமல் அங்கேருந்து வரவே வராது அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன்னா யாரை கேள்வி கேட்பேன்? நான் என்ன கேட்டேன்? வெளியில் யாரையுமே இங்கே நம்ம திருத்தறதுக்கு இல்லை, நம்மளை தான் நம்ம திருத்திக்கணும். உங்களோட தாட்ஸை பியூரிட்டியாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா, உங்களோட குட் தாட்ஸ் இருந்ததுன்னா it will lead to good choices. If you choose good choice, then it will lead to good behavior. Then that behavior will give you can create so many good experiences. Then that good experience will give you a very good emotion. Then that emotion will go into good thought. Loop. நம்ம என்ன பண்ணுறோம்? நெகட்டிவாக நினைக்கிறோம். என்னால் முடியாது, எனக்கே வராது அப்படின்னா நான் எதை சூஸ் பண்ணுவேன்? எழுந்து ஜிம்முக்கு போகலான்னு சூஸ் பண்ணுவேனா, எக்ஸசைஸ் பண்ணலான்னு சூஸ் பண்ணுவேனா, படுத்துக்கலான்னு சூஸ் பண்ணுவேனா? வெரி குட், நான் படுத்துருப்பேன். அதுதான் என்னோட சாய்ஸ். அப்போ டெய்லி என்ன ஆவேன்? படுத்தே தான் இருப்பேன். பல்ல தேய்க்க மாட்டேன், செல்ல தேய்ப்பேன். அப்புறம் தென் அந்த பிஹேவியர் திருப்பி அப்படியே படுத்தே இருக்கிறது. அம்மா கூப்பிட்டா கோவம் வர்றது, இதெல்லாம் ஏமா உங்களுக்கே பயமா இருக்குல்ல? அப்போ அம்மாவுக்கு எவ்வளோ பயப்படும். அதில் வேற என்ன தெரியுமா கேட்பீங்க நீங்களா? சொல்லவா? 10 தடவை கூப்பிடுவாங்க. சரண்யா 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 சரண்யா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? யாருக்கு பிரச்சனை? 10 தடவை கூப்பிட்டோம், காது கேட்காம திரும்பி பார்க்காம இருந்த உங்களுக்கு பிரச்சனையா? 10 தடவை கூப்பிடுறேன் எங்களுக்கு பிரச்சனையான்னு எனக்கே புரியல. சாய் 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 கூப்பிட்டுட்டேன். என்ன ஆமாம்மா உனக்கு பிரச்சனை இல்லைன்னு பார்த்தேன். வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புறது, யுவர் காஃபி இஸ் ரெடி ஆன் த டேபிள், ப்ளீஸ் கம் அண்ட் ஹேவ் இட். ஆனால் அது கூப்பிட்டாலே பிரச்சனைன்னா என்ன அர்த்தம்? ஸோ பிஹேவியர் என்ன பண்ணும்? திருப்பி வீட்டில் பெரிய ஃபைட்டு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்.
அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால என்ன இமோஷன் வரும்? ஆங்கர் இமோஷன் வரும். தட் ஆங்கர் இமோஷன் வில் லீட் டு நான் இருக்கவே மாட்டேன், செத்து தொலைறேன், அந்த தாட்டு. எங்க எங்க எப்படி கலெக்டர் ஆகிறது, எப்படி உயர்ந்த பதவிக்கெலாம் வர்றது, எப்படி நாளைக்கு நீங்களாம் நல்ல அம்மாக்களாக உருவாக வேண்டாமா, நல்ல ஒரு பொசிஷன் வேணும், நல்ல மனைவியாக இருக்க வேண்டாமா, நல்ல நாளைக்கு அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் உருவாக்க வேண்டாமா? யோசிச்சு பாருங்க பிள்ளைங்களா. நான் சொல்றது எதையும் நம்பாதீங்கண்ணா. ஓகே, அண்டர்ஸ்டுட், ரைட். ஸோ ஃபைனலி அடுத்த மேம் எவ்வளோ நாடி இருக்கு? இன்னும் 5 நிமிஷம் இருக்கா? 10 நிமிஷம் தருவீங்களா? சரி, ஓகே, ரைட். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். நான் சொல்ற வரைக்கும் நீங்க உங்க கையை எப்படி ஷேக் பண்ணணும். நான் ஸ்டாப்னு சொன்னோடனே நிறுத்திடணும். நிறுத்திட்டு நீங்க உங்க கையை மெல்ல இப்படி கொண்டு வந்து மெல்ல இப்படி தூரமா எடுத்துட்டு போகணும். மெதுவா இப்படி கொண்டு வரணும், மெதுவா தூரமா எடுத்துட்டு போகணும். ஓகேவா? ரெடி, ஸ்டார்ட் ஷேக்கிங். ஷேக் 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 ஷேக். மேம் நீங்களும் பண்ணுங்க எங்களோட சார். நல்லா ஷேக் பண்ணுங்க. வடிவேல் ஷேக் பண்ணுவார்ல அது மாதிரி எல்லாரும். வெரி குட், பண்ணுங்க மேம். ஹேண்ட்ஸ் தானே ஷேக் பண்றோம், பாடியா ஷேக் பண்ண சொன்ன. வெரி குட். ஸ்டாப். கண்கள் மூடி இருக்கட்டும். கை மட்டும் மெதுவா கிட்ட கொண்டு வரீங்க, மெதுவா தூரமா எடுத்துட்டு போய் slowly coming together and slowly taking away. மெதுவா பண்ணுங்க. மேம் நீங்க ஆட்டத்துக்கு வரலையா? கையில கையில மனசு மனசு கை மேல, கைக்குள்ள, கைக்கு நடுவுல. நோ டாக்கிங். ஃபீல் பண்ணிட்டீங்களா? வெரி குட், தேங்க்யூ. என்ன ஃபீல் பண்ணீங்க? வெரி குட், மேக்னெட்டிக் புல். ஸோ என்ன தெரிஞ்சிச்சு? சரி, 2 கையும் சேர்த்தா தேய்ச்சா சூடு வருது. வெரி குட். அப்போ என்ன எனர்ஜி அது? எலக்ட்ரிக் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. ஸோ we are electromagnetic vibrational being. அதனால தான் ரஜினிகாந்த் சொன்னார் சும்மா அதிருது இல்லை. இப்போ இந்த நீங்க வைபுன்னு வாயால பேசியே வடை சுட்டுட்டு இருந்தீங்களே தன்னால. இதுதான் வைபு. இந்த வைப் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமான ஒரு விஷயத்தை பார்க்கும்பொழுது, உங்களுக்கு பிடிச்ச நபராக பார்க்கும்போது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது உங்கள் உடம்புல ஆரா இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, தட்ஸ் இட். நேச்சரோட கனெக்ட் ஆகும்பொழுது நம்மளோட பாடியில் இருக்கிற ரேடியன் சர்க்கியூட்ஸ் அப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறாங்க. when you are connected with nature. சூரியனெல்லாம் எல்லாரும் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பார்க்குறீங்க? டெய்லி வராரு தான். நம்ம பார்க்குறோமா? அவர் தான் நம்மளை பார்க்குறாரு. நம்ம பார்க்குறோமா? பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. டெய்லி ஐ லவ் யூ சொல்லுங்க. அவரை பார்த்தேன். நிலாவை பார்த்தா ஐ லவ் யூ சொல்லுங்க. உங்களை கூப்பிடும். நீங்களே கவனிக்கலைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களை கூப்பிடும். நம்ம எதேச்சும் அப்படி திரும்பவும் 2 மரத்துக்கு நடுவில் நிலா இருக்கும். ஹாய் கூப்பிட்டியா நீ? நான் மறந்தே போயிட்டேன் இன்னைக்கு ஒன்று பௌர்ணமின்னு சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் பேசலாம். அதுக்கிட்டக்க மரத்துக்கிட்ட பேசுங்க. பைத்தியம் நினச்சிப்பாங்களான்னு பார்க்குறீங்க? ஆல்ரெடி நம்மளை அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஆல்ரெடி நம்ம தேவையில்லாலும் உள்ள சேட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஒன்று ஃபோனை தேய்ச்சிட்டு அங்கே சேட் பண்ணிட்டு இருப்போம், இல்லை உள்ள தனியாவது ஃபோனை அம்மா பிடிங்கி வச்சுட்டாங்கன்னா உள்ள ஓடிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நாமளாக பார்த்து கிரியேட் பண்ண வேண்டிய ஹேபிட்ஸு. நீங்கள் எப்படி உங்கள் பாதையை சூஸ் பண்ணீங்க? எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு குரு வந்தது. எங்கள் அப்பா சொல்கிறாரு, நான் இன்றைக்கி ஒரு மெடிடேஷன் கிளாஸ் போகிறேன், நீ வரியா? எனக்கு நேட்டிவ் சிதம்பரம். மெடிடேஷன் கிளாஸ் போறியா? வரியான்னு கேட்குறாரு. இன்றைக்கி 8வது படிக்கிற குழந்தைய கூப்பிட்டா வருமா? வராது, வரமாட்டேங்குது.
ஆனால் அன்றைக்கி என்னை கூப்பிட்டாரு, சரி வரேன்ட்டு அவர் பின்னாடியே போயிட்டேன். 3 மணி நேரம் அவர் பேசுகிறாரு, தமிழில் தான் பேசுகிறாரு, ஆனால் ரொம்ப ஹை லெவலில் பேசுகிறாரு. ஆனாலும் உட்காந்து கேட்டுட்ருக்கேன். ஏன்னா அப்பா அம்மா கூப்பிட்டு போயிருக்காரு. எப்போ வந்தாலும் கூப்பிட்டு போவாங்க, எப்போ வந்தாலும் கூப்பிட்டு போனாலும் போயிட்டேன். எங்கள் அம்மா கேட்டாங்க, அவர் பேசுகிறது உனக்கு புரியுதா? ஃபஸ்ட் ரோல் இருந்து ஆன்னு பார்த்துட்டே உட்காந்துருக்கிறேன், உனக்கு எதாவது புரியுதான்னு. ஏன்னா அவர் உணர்வு, உயிர், அலை அப்படின்னு சித்தர்கள் மொழியில் பேசுவார். என்னமோ புரியுதுமா, ஏதோ நல்லா இருக்குது, என்னோடய ஆத்மா குளிருது, நான் உட்காந்து கேட்குறேன்னு உட்காந்து கேட்டேன். எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எனக்கு போட்ட விதை என்ன அப்படின்னா, நேர்மறையாக சிந்திப்பது மட்டுமே, நேர்மறையான வார்த்தைகளை பேசுவது மட்டுமே. பிடிக்கல, தெரியல, வராது, என்னால் முடியாது, இதெல்லாம் அவருக்கு பேசினா பிடிக்காது. உபதேசம் பண்ணி முடித்தோடனே விபூதி இடுவார் எல்லாருக்கும். நான் பக்கத்தில் உட்காந்து எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவர் கையில் கொடுப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்ட்டு விபூதி எடுத்துகிட்டு எலுமிச்சம்பழத்தை. ஆனால் நான் வாங்கலை, 10 பைசா வாங்கினேன். அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்குறாரு, 10 பைசா வாங்கினதில். அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் கண்டிப்பாக அவருக்கு கேட்குறேன். அப்போது அவர் விபூதி இடும்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சாமி என் பையனுக்கு கல்யாணமே ஆக மாட்டாங்குது சாமி. ஆவாது. என்ன சாமி இப்படி சொன்னீங்க? ஏன்டா நீ தானடா சொன்ன ஆக மாட்டாங்குதுன்னாப்பா ஆவாது. என்ன சாமி இப்படி சொல்லி? நீ தாண்டா உன் பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற, நானா பண்ணுறேன், நீ சொல்டா. அப்போ என்ன சாமி பண்ணும்? என் பையனுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லு அப்படிமாரு. என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், ஆயிடும். பிரபஞ்சம் இதுதாங்க பண்ணுது. நான் பாலா அப்படின்னாக்கா ஷீலானா எக்கோ அடிக்குது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ரிப்பீட் பண்ணுது பிரபஞ்சம். நீங்க வந்து எனக்கு வராது, எனக்கு படிப்பே வரமாட்டாங்குது, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் வரவே மாட்டாங்குது, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஒரு அம்மா அப்பாவோ, இப்படி நீங்க என்ன பண்றீங்க? திரும்ப திரும்ப நெகட்டிவாவே உங்களுக்கு அஃபர்ம் பண்ணிக்கிறீங்க. உன்னை எத்ததாஸ்து அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு அங்கேருந்து பிளெஸ்ஸிங் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? அங்கேருந்து எப்போதுமே ஒரே பதில் தான், என்னது? அப்படியே ஆகட்டும். அப்போ இங்கேருந்து தானே மாற்றணும், நம்ம தானே மாற்றி ஆகணும். நம்மளோட எண்ணத்துலேயும், நம்மளோட சொல்லுலையும், நம்மளோட செயல்லையும் நம்ம கண்டிப்பாக மாற்றணும். ஃபஸ்ட்டு எண்ணத்தில் தான் மாற்றணும். எண்ணத்தை மாற்றினாலே சொல் அப்படியே தான் வரும். சொல் அதே மாதிரி ஆக ஆரம்பிச்சுன்னா செயலும் அப்படியே வர ஆரம்பிச்சு. எண்ணம், சொல், செயல், திரிகரண சுத்தி அப்படிமா. இந்த 3லையும் ஒற்றுமை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் ஆட்சிக்கு ஆளே கிடையாது. உங்களோட எண்ணத்துலேயும் தூய்மை, உங்களுடைய சொல்லுலேயும் தூய்மை, உங்களுடைய செயலிலையும் தூய்மை. அம்மா கூட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு அப்போ கால் முடியாமல் கூட இருக்கட்டும், வலிக்கிட்டோம், அம்மா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கூட்டுறம்மா, சொல்லுங்க, இன்னைக்கு போய் சொல்லி பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னா 10 நிமிஷம் கழிச்சு கூட்டுறதுக்கான ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, கொடுத்தே ஆகணும். அவரு டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை உண்டு. எக்கனாமிக்ஸ் இருக்கீங்க தானே, டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை இங்கே உண்டு. அதனால தான் இந்த பிரபஞ்சத்தின் இன்னொரு பேர் வேதாத்ரி மகரிஷி சொல்வார், ப்ராவிடன்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் எவ்ரி திங். அம்மாவோட வயிற்றுக்குள்ளே நான் வரத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மாவோட மார்பகத்தில் பாலை வச்ச கடவுள் எனக்கு நான் வளர்ந்து வரும்போது எனக்கு எதையும் கொடுக்க மாட்டாரான்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியே பாலை கொடுத்து அங்கே வச்சிட்டார். ஹீ நோஸ் வெரி வெல். பக்கத்துலேயே இருக்கிறாங்க, சுற்றி சுற்றி இருக்கிறாங்க. நீங்கள் எங்கே கேட்டாலும் என்ன கேட்டாலும் ஒன்றே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதில்ல, நெகட்டிவாக பேசினோடனே நவுந்துடுவாங்க. நீங்கள் நெகட்டிவாக 10 தடவை பேசுங்க, எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது. பக்கத்துலேயே இருக்கும், ஆனால் உங்கள் கண்ணில் தெரியாது. நீங்கள் பாசிட்டிவாக மட்டும் இருங்க, எங்கேயாவது வந்து கொடுத்துட்டு போயிடும். நான் ஒரு தடவை ப்ரெக்னெண்ட்டாக, ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ரிசர்ச் நான் பண்ணியிருக்கிறேன் உட்காந்து. நான் அப்போ 8th ஸ்டாண்டர்டில் கேட்டேன்னா, சாமி சொல்லிட்டு போயிட்டேன்னா பார்ப்போம். கண்ணே நீ உனக்கு பரீட்சையில் மறந்துடுச்சுன்னு வச்சுக்கேன், அப்படியே கண்ணை மூடு, இந்த இடத்துல எனக்கு வேணும்னு கேளு, உனக்கு வரும் பாரு ஆன்சர் அப்படின்னாரு. உடனே எனக்கு ஒரு திருக்குறள் மறந்து போயிட்டேன். கண்ணை மூடி இந்த இடத்துல சாமி சொல்லிட்டாரு, சாமி சொன்னாரன்ட்டு இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு அங்கேயே பார்த்துட்ருக்கேன். எனக்கு அந்த திருக்குறளில் 2 லைன் காட்டுறாரு புக்கிலேருந்து. அப்போ பிட்டடிக்க இவர் முன்னாடியே சொல்லித்தராரியா, பிட்டடிக்க காப்பி பண்ணலாம் இவர் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டேன். நான் கண்ணை மூடுறேன், அப்படியே 2 லைன் தெரியுது. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சாமிகிட்ட வந்து சொன்னேன், சாமி நான் தான் சொல்கிறேன் இல்லடா கண்ணே, எல்லாம் அவன் தருவான், நீ என்ன கேட்டாலும் தருவான்.
அடுத்தது 2:10 முடிச்சிடுறேன். சரி, அடுத்தது இப்படியே போச்சு. அப்புறம் மேரேஜ் ஆச்சு. சாமி தான் வந்து எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சார். எந்த லவ் மேரேஜ் வேறு. அவர் தான் வந்து வீட்டில் வந்து தாலி எடுத்து கொடுத்து அவங்க லவ் மேரேஜுக்கு என்ன அவர் லவ் மேரேஜ் வந்து நான் சொல்லிட்டேன், எங்கள் அம்மா அப்பா பிளெஸ்ஸிங் இல்லாமல் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும். எங்கள் அம்மா அப்பா வேணான்ட்டா நான் பண்ணிக்க மாட்டேன்ட்டேன். அங்கே வர இங்கே டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து தட்டுறாங்க. அதுமாரி எங்கள் மாமனார் மாமியார் எல்லாரோட பர்மிஷன் பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கி அப்புறம் தான் எங்கள் திருமணம் நடந்துச்சு. அதே மாதிரியே வந்து சாமி வந்து இது பண்ணார். அப்புறம் ஒரு குரு பூஜைக்காக போகிறேன். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்சீவ் ஆனதுலேருந்து டெய்லி என் கருவில் இருக்கும் குழந்தை வந்து எல்லா மகிழ்ச்சியிலும் அரிசக்தி பெறணும், அது உடலில் இருக்கிற ஒரு செல்லும் புனிதமாக ஆரோக்கியமாக இருக்குது. இப்போ அவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பேன். இதே தான் வேலை. சினிமா பாட்டு பார்த்ததில்லை, சினிமாவுக்கு போக மாட்டேன், கண்டதை பேசிகிட்டு இருக்க மாட்டேன், சீரியல் பார்க்க மாட்டேன், நத்திங் நெகட்டிவிட்டி இன்சைட். ஓகே, ஸ்ட்ரிக்டாக அப்படியே இருந்தேன். February வந்தது, சாமி வந்தார். வந்தோடனே இப்போ சாமியோட ஸ்பீச்சை அவரை போய் பார்க்குறோம் பண்ணுறோம். கண்ணே உனக்கு எப்போ டெலிவரி டேட்டு? March 8 சாமி. சாமி நீங்கள் எப்போ வரைக்கும் இருப்பீங்க? நான் February 17 வரைக்கும் இருப்பேன். February 17 அன்றைக்கி தான் தேதி 11. எனக்கு March 8. இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், அப்பா February 17 வரைக்கும் தான் சாமி இருப்பாராம். சாமி இருக்கும்போதே குழந்தை பிறந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், சாமி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார்ல. விளையாடுறியா? 17 எங்கே இருக்குது, March 8 எங்கே இருக்குது? நீ என்ன இவ்வளோ நாள் அட்வான்ஸாலாம் நீ நினைக்கிறேன்? இதெல்லாம் ரிஸ்க்கு கிடையாதுப்பா. குழந்தை February 17 பிறக்குது. சரி, நீ என்ன தோணுதோ சரி. இப்போ குழந்தைகிட்ட டெய்லி நீ 17ஆம் தேதி பிறந்துரு, நீ 17ஆம் தேதி பிறந்துரு. ஏன்னா சொல்லிட்டாரு எங்களுக்கு, சாமி சொல்லிட்டாரு, கருவில் இருக்கும் குழந்தைக்கு கண்ணன் உபதேசித்தான்னா உன் கண் கொண்டு நீ என்ன உணர்வு கொண்டு பார்த்து உபதேசிக்கிற அது உன் குழந்தை கேட்கும். அதனால் டெய்லி இப்போ உட்காந்து எடுத்து சொல்லிட்டு 17ஆம் தேதி வந்துடு, 17ஆம் தேதிக்குள்ளே வந்துடு. நார்மல் டெலிவரியில் வலி இருக்கக்கூடாது. இவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 16ஆம் தேதி வந்துருச்சு. 16ஆம் தேதியும் போய் சாமி ஸ்பீச்சஸ், டெய்லி சாமி ஸ்பீச் உண்டு. போய் உட்காந்து 3 மணி நேரம் கேட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேன். பக்குன்னு இருக்கு ஒரு பக்கம். சங்கல்பம் பண்ணிட்டோம், நாளைக்கு பிறந்தனுமே, நாளைக்கு ஒரு நாள் தான் நான் சாமி இருக்கே, கிளம்பிடுமே அப்படின்ட்டு. 16ஆம் தேதி நைட்டு எங்கள் அப்பாட்ட 12 மணிக்கு சொல்கிறேன்ப்பா, நாளைக்கு ஒரு நாள் தான்ப்பா இருக்குது, கொஞ்சம் நல்லா தியானம் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக தியானம் பண்ணிட்டு படுப்பா அப்படின்னு. எல்லாம் பறக்கும் படு அப்படின்ட்டு படுத்தாச்சு. 3 மணிக்கு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சென்சேஷன். போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்து திருப்பி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுக்கிறேன். திருப்பி போகிறேன். என்ன ஆச்சுன்னா, இல்லை யூரினாக ஆகிட்டே இருக்குது, என்ன அப்படியே வந்துடுதுமா, என் இன்ஸ்கர்ட்டெல்லாம் யூரின் ஆயிடுச்சு. அது யூரின்லாம் இல்லை, நீ என்ன 3ஆவது தடவை மாத்திர, பனிக்கூட உடஞ்சிருக்கேன். பனிக்கூட உடஞ்சுன்னா அப்படின்னா என்ன ஆகும்? என்னோட குழந்தை பிறந்துருமா? ஆமாம், கலந்து சீக்கிரம் கஷாயத்தை போட்டு. எங்கள் அம்மா கிட்ட கஷாயத்தை போட்டு குடிச்சிட்டு எய்த்தாப்புல தான் ஹாஸ்பிட்டல், நீ பின்னாடி எல்லாத்தையும் எடுத்துன்னு நான் போகிறேங்க. ஏம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே போய் இது பண்ணோன்னே அவங்க பார்த்துட்டு, ஆமாம் லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு ஒரே சந்தோஷம். எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு, அப்பா நீ போய் சீக்கிரம் சாமிகிட்ட சொல்லி, மணி 3:30 தான் அவங்க. அதுக்குள்ளே போய் எங்கே போய் சொல்கிறது, சாமி நீ அங்கே உள்ளே போ, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டேன். 5 மணிக்கு எனக்கு ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு ரோஜா பூவும் வருது. ஆஹா, சாமி கொடுத்து அனுப்பிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்ட்டு. இங்கே வலியே வருவேனாங்குது, வலி வரவே மாட்டேங்குது. 8ஆவது 9ஆவது 10ஆவது எனக்கு என்னடா அது இந்த மாதிரி பண்ணேன்ட்டு நானும் விட்டுறதா இல்லை. நான் இன்னைக்கு நீ பிறந்தே ஆகணும், நீ நல்லபடியா. 11:30 டைம், 11:30 டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, 12 o'clock வரைக்கும் பார்க்குறேன், அதுக்கப்புறம் சிசேரியன்ட்டாங்க. அதுக்கெலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ நேச்சுரலாக பிறந்தே ஆகணும், நான் சொல்லிட்டேன், உனக்கு அப்பையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னன்னு கேட்க மாட்டேங்கிற. வந்துட்டு 11:30க்கு நான் உள்ள லேபர் ரூமில் இருக்கேன். அதுக்குள்ளே என் தலையை சுற்றி 10 எலுமிச்சம்பழம், 10 ரோஜா பூ, விபூதி பேக்கெட் போகிறவங்கள்ட்டெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. பாலாட்டை போய் கொடுன்ட்டு. சரி, வீட்டில் என்ன பாலான்னு தான் கொடுவாங்க. அப்படின்னு கொடுத்தோன்னே எல்லாம் அவ்வளோ இருக்குது. நான்லாம் ஃபுல்லாக அதுலேயும் எனக்கு வலி. என் பொண்ணு இப்போ கூட கேட்பாங்க, ரொம்ப வலிச்சுதாம்மா, யாருக்கிட்டே அதெல்லாம் தெரியும். எனக்கு வலி மேலேயே ஃபோக்கஸ் இல்லையே, சாமி வந்தாலும் குழந்தைய பார்த்துக்கணும், இவ்வளோதான் என்னோடய ஃபோக்கஸே. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறனால தான். அப்புறம் சாமி கரெக்டாக 11:40 அவர் உள்ளே வரார். 11:30க்கு எங்கள் ரோடு, நான் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேனோ அந்த ரோடு வழியாக கிராஸ் பண்ணுறாரு. பாலாவை எங்கே அட்மிட் பண்ணுறேன், இந்த ஹாஸ்பிட்டல், வண்டியை வரமா நிறுத்துன்ட்டாராம். வண்டியை நிறுத்தி சாமியே உள்ளே வந்துட்டார் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. யாருக்கு கிடைக்குங்க, சாமி உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்துட்டு உள்ளே வந்து உட்காராரு. குழந்தை பிறந்துடுச்சா, அவர்கிட்ட தான் நெகட்டிவாக பதில் சொல்ல முடியாது. இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அவர்கிட்ட. இனிமேல் தான் பிறக்கணும் சாமி, இப்படிலாம் எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்கிறார். இனிமேல் தான் பிறக்கணும் சாமி அண்ணே, சரி அப்படின்ட்டு அப்படி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாரு. அவர் அங்கே என்ன பண்ணாருன்னு தெரியாது. யூ ஓன்ட் பிலீவ் சில்ட்ரன், இந்த இடத்துலேருந்து யாரோ பிடிச்சி ஃபைன்னு ஒரு அழுத்தி விட்டாங்க. ஏன்னு ஒரு சொல்லுங்க. 11:44 அவள் பிறந்துட்டான். பிறந்து குழந்தைய குளிக்க வச்சு வெள்ளை துணியில் போட்டு மூடிய வெளியில் எடுத்துக்குவாங்களே. எங்கள் அப்பாட்ட போய் கொடுத்தோன்னே எங்கள் அப்பா என்கிட்ட கொடுக்காதீங்க, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரில் அவர்கிட்ட கொண்டு. ஸோ சுவாமிக்கு நேராக எங்கே போச்சுன்னா சாமி கேக்கு தான் போச்சு. அவர் கையில் அப்படி வாங்கினார். குழந்தைய வாங்கிட்டு ஓம் அப்படின்னாரு. அப்படி கண்ணு டாயங்கன்னு திறந்து பார்த்துச்சு. பார்த்தியா, கருவில் இருக்கும் குழந்தைக்கு உபதேசிச்சதுனால அங்கே கேட்ட ஓமு இங்கே கேட்குதுன்னு அது திறந்து பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விபூதி எடுத்து விட்டு தேன் எடுத்து நாக்கில் தடவிட்டு, நீ பேசும் வார்த்தையெல்லாம் இனிமையாக இருக்கணும், பிறர் போற்றும் நிலைக்கு நீ வரணும்னு ஆசீர்வாதம். குழந்தைக்கு வந்து கொடுக்குற ஒரு 100 ரூபாயும் அப்போல்லாம் வந்து 50, 100, அதிகபட்சம் 500, ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் 1000 ரூபா வரும். ஓகே, 88ல் நான் 90ல் சொல்கிறேன். ஸோ 100 ரூபா 200 ரூபான்னு வர எல்லா காசையும் நான் செலவே பண்ணாமல் டப்பாவில் போட்டு சேர்த்து வச்சு 1 இயர் கழிச்சு திருப்பி தபோவனம் புஞ்சை புளியம்பட்டின்னு அவினாஷி பக்கத்தில் குரு பூஜைக்கு குழந்தையும் கூப்பிட்டு போகும்போது என் பொண்ணை மடியில் வச்சுட்டு அவள் கையில் இந்த அவள் இந்த பூமிக்கு வந்து சம்பாதிச்ச முதல் பணம் உங்களுக்கு தான் சாமி அப்படின்னு அவர்கிட்டயே கொடுக்க சொன்னேன். இவ்வளோ விட்டு அதை வச்சு போர் போட்டாங்க. அடுத்த குரு பூஜைக்கு போகும்போது, நடராஜன் உங்கள் பேருக்கு அங்கே பாருங்கள் எல்லாருக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருக்குன்னாரு. என்னென்னா போர் போட்டோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா சில்ட்ரன், நம்மளோட வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ட்டாரு. நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீங்கள் பூஜை பண்ணலனாலும் பரவாயில்ல, தியானம் பண்ணலனாலும் பரவாயில்ல, எதுவுமே பண்ணலாலும் பரவாயில்ல. ஆனால் இங்கே வாழ்வாங்க வாழும். அம்மா அப்பாவுக்கு நல்ல குழந்தையா, மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகளா, டீச்சர்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக, கணவருக்கு ஒரு நல்ல மனைவியாக, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல தாயாக நம்ம வாழ்ந்துட்டு போனாலே சிறப்பான வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை. மேலே வந்து டிக் மார்க் கொடுத்து அப்படியே ரோடு கிளியர் ஆகிட்டே போகும். எங்கேயும் வச்சு சிக்கன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் அட்டென்ஷன். ரொம்ப நன்றி.